வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2025க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் நம்ம எந்தெந்த இம்பார்ட்டண்டான நோட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே இதுக்கான ஆல் சொல்யூஷனை நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருப்போம். அதாவது அப்ளை பண்ணுறதுலேருந்து நம்மளுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வர என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது ஜிடியிலேருந்து நமக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சியோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 39,481 கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. இதில் வந்து நம்மளுடைய போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நமக்கு எங்கே வேணாச்சும் போஸ்டிங் வந்து நமக்கு வந்து கொடுக்கலாம். சில போஸ்டிங்க்கு நமக்கு தமிழ்நாட்டிலேயே சென்று இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த போஸ்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனாக கொடுக்குறாப்புல பாருங்கள். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கட் ஆஃப்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் இருக்கிற கட் ஆஃப்க்கு நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் ஜாப் வந்து கண்டிப்பான முறையில் வழங்குவாங்க. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸனை வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறாப்புல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5/9/2024 14/10/2024 வரை இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கால அவகாசம் வந்து நமக்கு வந்து 5/9/2024 14/10/2024 வரை நமக்கு வந்து கால அவகாசம் வந்து நீடித்து கொடுத்துருக்காங்க. எல்லா எக்ஸாமையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 28 டேஸ் அல்லது 30 டேஸ் தான் மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கான ஏஜ், அதாவது அப்ளை பண்ணுற டேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு 2 வீக்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இல்லை மேக்ஸிமம் 3 வீக்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே, அதாவது லாஸ்ட் 2 டேஸ் 4 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் சர்வர் எரர் வரும். இந்த எக்ஸாமுக்கு வந்து நமக்கு 30 டேஸுக்கு வந்து மேலே கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் டேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. கண்டிப்பான முறையில் டேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 28 டேஸ் அல்லது 30 டேஸ் இந்த 2 டேட் மட்டும்தான் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான காலம் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த 30க்கு மேலே கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் உங்களுக்கான டேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அஃபிஷியல் வெப்சைட்டான SSC GOV.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் SSC GDக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது SSCலேயே நீங்கள் தான் இப்போ தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் முடிக்கிறாப்புல இருக்கும். அந்த 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் இந்த வீடியோ கீழேயுமே அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே நம்ம வந்து வீடியோ வந்து கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நீங்கள் வந்து அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். 39,481 போஸ்டிங்க்கு வந்து நமக்கு வந்து வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து ஸ்டேட் வைஸ் வந்து நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சியை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2வது வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வேக்கன்சியை வந்து நான் வந்து டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். அதாவது PSFக்கு வந்து மெயிலுக்கு வந்து 5,556 வேக்கன்சியும், CISFல வந்து மெயிலுக்கு வந்து 2,720 வேக்கன்சி, CRPFல வந்து 4,765 வேக்கன்சி, SSPயில் வந்து 349 வேக்கன்சி, ITPPயில் வந்து 1,191 வேக்கன்சி, ஏஆரில் வந்து 487 வேக்கன்சி, SSFல வந்து 14 வேக்கன்சி, NCPயில் வந்து 5 வேக்கன்சி. டோட்டலாக
மெயிலுக்கு வந்து 15,094 வேகன்சி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யூஆர் கேட்டகிரியில் டோட்டல் வேகன்சி வந்து மெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 35,612 வேகன்சி வந்து மெயிலுக்கு வந்திருக்கு. ஃபீமேலுக்கு வந்து 3,948 வேகன்சி. டோட்டலாக 39,000 ப்ளஸ் வேகன்சி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து குவாலிஃபைடாக தான் இருந்திருக்கீங்க. அதாவது 1/1/2025 படி நீங்கள் வந்து 10th வந்து குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜ் வந்து 18லேருந்து 23 வயசு வரை இருக்கணும். அதாவது 1/8/2025 படி தான் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது 2/1/2022லேருந்து 1/1/2007 வரை பிறந்தவங்க வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 2/1/2022லேருந்து 1/1/2007 வரை இருக்கிறவங்க வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அதுவுமே இந்த வயசை தாண்டிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபைடு கிடையாது. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா, பேர் 1 லெவல் எக்ஸாமுக்கு வந்து 18,000லேருந்து நமக்கு வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. அதாவது இது வந்து பேசிக் சேலரி தான். உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேலரி வாங்குறது வந்து எப்படி 25,000 ப்ளஸ் தான் நீங்கள் வந்து சேலரி வந்து கண்டிப்பான முறையில் வாங்குவீங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு தான். அதாவது கம்ப்யூட்டர் பாஸ்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணி எழுதுகிறாப்புல இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு சென்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த சென்டரில் போய் உங்களுக்கான சிஸ்டத்தில் உட்காந்து நீங்கள் எழுதுகிறாப்புல இருக்கும் கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமு. அதுவே நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்டி டெஸ்ட்டு, பிஇடி டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வித் மெடிக்கல் டெஸ்ட்டு, ரீமெடிக்கல் டெஸ்ட்டு. இந்த 5 அடிப்படையில் தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎஸ்டி டெஸ்ட்டு, பிஇடி டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து நம்ம என்னென்ன செய்யணும், அதாவது டாக்குமெண்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் என்னென்ன, பிஇடி டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எப்படி குவாலிஃபைடு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது எல்லா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கும் ஒரே பிஇடி டெஸ்ட் தான் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஇடி டெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மும்பை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், பாண்டிச்சேரி. இந்த 8 சென்டர் தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்டரை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்த சென்டர் கொடுக்குறீங்களோ அந்த சென்டரில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. என்னென்ன லாங்குவேஜில் வந்து நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மித்தம் 13 லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் என்னென்ன டாப்பிக்கில் வந்து நம்ம கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிகே மேக்ஸ், ஜென்ரல் ரீசனிங், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். இந்த 4 டாப்பிக்கில் இருந்து தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 டாப்பிக்கில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டம் வந்து நமக்கு வந்து 74 ப்ளஸ் வந்து கட் ஆஃப் வந்து வச்சுருந்தாங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு 90 ப்ளஸ் வந்து இந்த வட்டம் கட் ஆஃப் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் வந்து கண்டிப்பான முறையில் கிடச்சிரும். அதாவது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். அதனால் 90 ப்ளஸ் மார்க் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நமக்கு வந்து கட்ட தேவையில்லை. அதர் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். அதனால நீங்கள் வந்து 100 ரூபா பே பண்ணுறாப்புல தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே கரெக்ஷன் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வந்து கரெக்ஷனுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருந்தாலும் எடிட் பண்ணுறதுக்கு 200 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.